புழல் மத்திய சிறை சிறப்பாக பராமரிக்கப்படுகிறது, உணவு உள்ளிட்ட வசதிகள் நல்ல முறையில் செய்யப்பட்டுள்ளது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டை தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த பாராட்டு தொடர்பான கூடுதல் விவரங்கள் பதிவு பண்ணுங்க. வணக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது சிறைவாசிகள் தொடர்பான வழக்குகள் மற்றும் ஆள்கொணர்வு வழக்குகளை நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த இரண்டு நீதிபதிகளும் நேற்று திடீரென சென்னை மத்திய புழல் சிறை, அதாவது புழல் மத்திய சிறைக்கு திடீர் சோதனை நடத்தினார்கள். இதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்த வழக்குகளை விசாரணை செய்வதற்கு முன்பு தமிழக அரசுடைய தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னாவை அழைத்து புழல் சிறையில் ஆய்வு மேற்கொண்டது சம்பந்தமாக தங்கள் கருத்துக்களை பதிவு செய்தார்கள். முன்கூட்டியே அதிகாரிகளுக்கு தகவல் எதுவும் தெரிவிக்காமல் சிறைக்கு சென்று அனைத்து பகுதிகளையும் சோதனை செய்து ஆய்வு செய்ததாக தெரிவித்தார்கள். அப்போது சிறை முழுமையாக தூய்மையாக இருந்ததாக குறிப்பிட்டார்கள். கைதிகளுக்கான அந்த உணவை சாப்பிட்டு பரிசோதித்து பார்த்ததாகவும் உணவு தரமானதாகவும் சுவையானதாகவும் இருந்ததாகவும் நீதிபதிகள் தெரிவித்தார்கள். கொடுங்குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய கைதிகளை சந்தித்த போது அவர்களும் சிறை வசதிகள் குறித்து திருப்தி தெரிவித்ததாகவும் நீதிபதிகள் குறிப்பிட்டார்கள். சிறை வசதிகளை மேம்படுத்துவது தொடர்பாக மேலும் யோசனைகள் வழங்குவதற்காக தாமாக முன்வந்து ஒரு வழக்கை விசாரணைக்கு எடுக்க இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார்கள். இதற்கு பதிலளித்த அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர், இந்த தாமாக முன்வந்து வழக்கு விசாரணைக்கு எடுக்கும் பட்சத்தில் எந்த ஆலோசனைகள் நீதிமன்றம் தெரிவித்தாலும் அதை அரசு செயல்படுத்த தயாராக இருப்பதாக தெரிவித்தார். சிறை கைதிகளின் வசதிகளை தமிழக அரசு சர்வதேச தரத்தில் உயர்த்தியுள்ளதாகவும் கோவை மத்திய சிறையில் உள்ள திறந்தவெளி சிறைச்சாலை மூலம் சிறப்பான விவசாயம் நடைபெற்று வருவதையும் சிறை பெட்ரோல் நிலையம் மூலம் குறைந்த விலைக்கு பொதுமக்களுக்கு பெட்ரோல் டீசல் வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார்.